ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, கங்கா கௌரி ஆகமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விநாயகர் வச்ச 3வது நாள் கங்கா கௌரி வீட்டுக்கு வருவாங்க. பட் இந்த வருஷம் 5வது நாள் வராங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டு வாசல் நிலக்கதவுலேருந்து வீடு முழுக்க இந்த மாதிரி குங்கும தண்ணியால் கை அச்சு ரெண்டுமே வைக்கணும். அடுத்து பாதங்களோட அச்சு அது மாதிரி வச்சு வைக்கணும். ஸோ இந்த பாத அச்சு ரெடிமேடாக இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நம்ம எது செஞ்சாலும் மனசார சாமி காரியத்துக்கு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்வேன். வீடு அன்றைக்கி எப்போதும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாகவே இருக்கணும். முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கணும். வீடு முழுக்க இந்த கையச்சு பாதாச்சு நம்ம வைக்கணும். ஸோ அதான் என்னோடய ஹஸ்பண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்க ஒரு தட்டில் கங்கா கௌரியோட முகம், இன்னொரு பொண்ணு கையில் கலசத்தில் இலை தலைகள்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுங்க 2 பேருக்கும் பாத பூஜை பண்ணிவிட்டு, அந்த பாத பூஜையும் பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் தான் நம்ம இது பண்ணணும். ஸோ தண்ணியை கொலன்னு ஊற்றி இது பண்ணக்கூடாது. அந்த கட்டை விரலில் கழுவி விட்டுட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்புறம் விபூதி பட்டை இங்கே இது மாதிரி கட்டியாக தான் இருக்கும். விபூதி பட்டை அடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட் இடையில வீடியோ எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா நிலக்கதவுலேருந்து அந்த மாலை கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்திங்களா தொங்குதான். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன்றதில் அதை கொஞ்சம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க. இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உள்ளே அழைக்கணும். ஆரத்தி எடுத்து அக்ஷதை போட்டு எல்லாமே பண்ணணும். இது அன்றைக்கி நான் போட்ட கோலம். புடவையில் தாலி கருகமணி இங்கே, அப்புறம் வளையல், கண்ணாடி வளையல் ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறது மூக்குத்தி நத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சள் குங்குமம், சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தது. ஸோ திரும்ப ஆரம்பிச்சாச்சு மஞ்சள் குங்குமம் திரும்ப வைக்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3வது தடவை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ கண்டினியூ ஆச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கதையே இருக்குது. அந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறேன். இது மாதிரி அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, இது மாதிரி அந்த பொம்மை முகத்துக்கும் வச்சுட்டு, அந்த கலசத்துக்கும் வச்சிடணும். அந்த தட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முகம், அந்த முகத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் க்ரீன் கலரில் உள்ளது வச்சுருக்கோம். தலைக்கு முக்காடு போடுற மாதிரி. அடுத்து அங்கே அவங்கள்கிட்ட பூ வச்சுருக்கு. அப்புறம் அக்ஷதைக்கு அரிசி, அதாவது ஒரு சுமங்கலிகளுக்கு மடி நிரப்புறதுக்கு என்ன தேவைப்படுமோ அதை அரிசி, அப்புறம் வெத்தலை பாக்கு அது எல்லாமே வச்சுருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இலையில் விநாயகருக்கான வெத்தலை பாக்கு வச்சு அதுவுமே இது பண்ணியிருக்கேன். விநாயகர் சிலை வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லைனா விநாயகரை நினச்சிட்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பிரசாதமாக பாலும் சர்க்கரையும் கலந்து தான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுக்குறது டைரெக்டாக அந்த கங்கா கௌரிக்கே கொடுத்த மாதிரி அர்த்தம். எத்தனை கன்னி பொண்ணுங்கள் இருந்தாலும் இந்த பொம்மையை வீட்டுக்குள்ளே அழைக்கும் போது இருக்கலாம். பட் அன்றைக்கி நாங்கள் அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது 4-5 பேர் வருவாங்க. ஸோ இங்கே யாருமே பொண்ணுங்க இல்லை. கீழ் வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அதனால இவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுங்களை 2 பேரையும் வர சொல்லிட்டாங்க. துளசிக்கும் இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அன்றைக்கி வாசலில் துளசி கண்டிப்பாக இருக்கணும். அதனால் என்னுடைய பால்கனிலேருந்து துளசியை கொண்டாந்து வெளியில் வச்சுட்டு கோலம் போட்டாச்சு. ஒரு புது பொண்ணு எப்படி வீட்டில் வலது காலை வச்சு வருவாங்களோ அது மாதிரி வலது காலை வச்சுட்டு உள்ளே வரணும். உள்ளே வரும்போது அலிஸ்கா கௌரி அப்படின்னு நம்ம கேட்கணும். அதாவது வந்துட்டியா கௌரி அப்படின்னு கேட்கணும். அவங்க வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. எந்த பாதத்தோடு வந்திருக்கேன்னு கேட்டோம் அப்படின்னா தங்க பாதத்தோடு வந்திருக்கேன், செல்வம் கொண்டு வந்திருக்கேன், தானியங்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அவங்க பதில் சொல்ல ஒவ்வொரு தடவை திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சாமி அறையில் சாமிகிட்ட கீழே வச்சுட்டு எடுத்துகிட்டு மீதி எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ கிச்சனும் சாமி அறையும் எங்களுக்கு ஒரே ரூமில் தான் இருக்குது. அதனால் இந்த பக்கம் கிச்சனில் நம்ம தனியாக இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரே இதிலே முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ரூம், அதுக்கடுத்து இன்னொரு ரூம். இதே தான் நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். கொண்டு நம்ம எங்கே சாமி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வைக்கணும். இதோட கதை என்ன அப்படின்னா, விநாயகர் உருவான கதை நிறைய பேருக்கு தெரியும். விநாயகர் எப்படி உருவானார் அப்படின்னா, பார்வதியை தன்னுடைய கைகளில் நம்ம அழுக்கு தேய்ச்சா எப்படி உதிரி உதிரியாக கொட்டும் பார்த்திங்களா, அது மாதிரி தன்னோட அந்த அழுக்குலேருந்து உருவானவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அழுக்குன்னு சொல்லாமல் அந்த தேய்க்கும் போது மண் மாதிரி உதிரி உதிரியாக கொட்டுதில்ல, அதில் செஞ்சதாக சொல்லுவாங்க. அதை செய்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுனால கங்கை நீரை எடுத்து பார்வதி அதனால் உருவானது தான் விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னோட கைகளில் எடுக்கப்பட்ட அந்த அழுக்கு மண் அது
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நீர் அதை 2 வச்சு தான் அந்த விநாயகர் உருவானதான் அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து விநாயகர் வந்த 3வது நாளே வந்து கங்கா கௌரி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த கௌரிங்கிறது என்ன அப்படின்னா பார்வதி, அந்த கங்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தண்ணி. ஸோ அந்த 2 அர்த்தம் தான் இந்த பொம்மையோட இது. விநாயகர் வந்து இந்த தடவை விநாயகர் வந்து 5வது நாள் கௌரி வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த வருஷம் வந்து 2 நாள் லேட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி எல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஜீனி பிரசாதம் கொடுத்துட்டேன். இவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நம்மளோட சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுறதோ கூச்சப்படுறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது, வயது வித்தியாசங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ கன்னி பெண்கள்கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணேன். இதுதான் எங்களுடைய கங்கா கௌரி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் தானியங்கள் வைக்கணும், பலகாரங்கள் என்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம படைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் கிஃப்ட்ஸ் இல்லைன்னா பொம்மைகளை வைக்க நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம். அன்றைக்கி வந்து வெள்ளை சோள மாவு ரொட்டியும் சோம்பு கீரையும் தான் நெய்வேத்தியம் வைக்கணும். அதுதான் இங்கே பிளேட்டில் வச்சுருக்காங்க. சோம்பு கீரை நான் செஞ்சுட்டேன். வெள்ளை சோள மாவு ரொட்டி என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. அது வந்து பெரிய பிளேட்டில் சைடில் வச்சுருக்காங்க. நெய்வேத்தியத்துக்கு சின்னதாக செஞ்சது மட்டும் அங்கே பிளேட்டில் இருக்குது. அது மாதிரி அந்த பொம்மைக்கு முன்னாடி ஒரு ஜாக்கெட் பிட்டில் தேங்காய், அப்புறம் வந்து பூ, அரிசி, சுமங்கலிக்கு மடி நிரப்புறதுக்கு என்ன ஜாமான் தேவையோ மஞ்சள், தேங்காய் துண்டு, பாக்கு, வெத்தலை எல்லாமே அதில் வச்சுருக்கோம். அந்த கங்கா கௌரி பாதத்துலேயுமே ஒரு பூ இருக்குது, கையிலையும் ஒரு பூ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அலங்காரம் பண்ணி கங்கா கௌரியை நான் வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ எந்த தப்பு இருந்தாலும் எந்த குறைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிட்டேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.